சிம்மராசி நேயர்களே வணக்கம். 2026 இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? எங்கேயாவது வெளியூர் ஓடணும், வெளிநாடு ஓடணும்னா ஓடிடுங்க. எந்த கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. கூடவே இருந்து குளிப்பறிக்கிறதுக்கு தான் ஒரு கூட்டம் தயாராக இருக்குது. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 8ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல குரு, லக்னத்திலேயே கேது, 7ஆம் இடத்துல ராகு. இது எப்படி பார்த்தாலும் எல்லா கிரகமும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கோளாறு பிடிச்ச சூழ்நிலையிலேயே அமைஞ்சிருக்கு. எதுதான் சரி வருங்க அப்படின்னு கேட்டால், இந்த நேரம் என்ன செய்கிறீங்களோ அதை மட்டும் அமைதியாக கொண்டு போங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துக்காவது, அக்டோபர் நவம்பர் வரைக்குமாவது, அக்டோபர் மாதம் வரைக்கும் நீங்கள் இதை அப்படியே கொண்டு போங்க. அடுத்து ஒரு 3 மாதம் உங்களுக்கு ஒரு ஏற்றமிகு காலமாக இருக்கும். அதன் பிறகு மறுபடியும் கொஞ்சம் சிக்கலான காலம் ஒரு 3 மாதம் வந்துட்டு அப்புறம் இதெல்லாமே மாறி போயிடும். நெருக்கடியான காலம்தான், இருந்தாலும் மீண்டு வர முடியுமானா சமாதானமாக அமைதியாக இருப்பதே நல்லது. உங்களுடைய பழைய நட்புகளை எல்லாம் புதுப்பிக்க பாருங்கள். எல்லா விதமான கான்டாக்டையும் இன்ஃப்ளூயன்ஸையும் பயன்படுத்த பாருங்கள். கொஞ்சம் நெருக்கடினாலும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஆமாம் இருக்குது. ஏதாவது கோளாறு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆளுங்க கூட வந்து நின்று உங்களை காப்பாற்றி கொடுப்பாங்க. எல்லாம் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாம் கலந்து தான் உங்களுக்கு இருக்குது. இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அரசியலில் இருக்கிறவங்க பேருக்கு எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு பாருங்கள். தேவையில்லாத அனாவசியமான சிக்கல்களில் போய் மாட்டிக்காதீங்க. அரசு உத்தியோகம், அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. தொழில் செய்கிறவங்க விரிவாக்கத்தை பற்றி யோசிக்காதீங்க. இருக்கிற தொழிலை நல்ல விதமாக கொண்டு போயிட முடியுமான்றதை பாருங்கள். பெட்ரோலியம், தார், பிளாஸ்டிக் இதை ஒட்டி தொழில் செய்கிறவங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கும். மருந்து செய்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நேரம் கல்விக்கு மிக சிறந்த நேரம். பெரிய அளவில் விஸ்தரிப்பு செய்கிறதுக்கு சரியான நேரம் கிடையாது. நோய்கள் தான் இருந்துச்சுன்னா அதுக்கு இப்போ வைத்தியம் கிடைக்கும், ரொம்ப அற்புதமாக வைத்தியம் கிடைக்கும். அந்த டக்குன்னு போயிட்டு வைத்தியம் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும்னா அதை இப்போ பயன்படுத்திக்கிங்க. சரியான மருத்துவர், சரியான வைத்தியம் கிடைச்சி உங்களை நீங்கள் மீட்டுருவாக்கம் செய்வதற்கு ரொம்ப அற்புதமான நேரம்.